ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு குட்டிபா விளாக்ஸ். நம்ம எங்க வந்திருக்கோம்னா மாமா சொல்லுவாரு கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லீவு. சரி, அதான் என்ன பண்ணதுன்னு ஒன்றும் தெரியல. சரி, அதான் எங்கள் ஊர்லேயே வந்து வேதகிரீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. சரி, அதான் மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு நானும் மாப்பிள்ளையும் வந்திருக்கோம். வாங்க, மொத்தம் 525 படிக்கட்டு மேலே போயிட்டு மலை மேலே இருக்கும். மலையிலேருந்து அந்த இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துனே இருங்க. பேக் ஸ்டெப்ஸ் காமி அப்படி பாருங்க. ஸ்டெப்ஸை காமி பாருங்க, ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் மேல நெட்டு போயிட்டு இருக்கு, அது காட்டுற. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். அது பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஏற முடியாது, அப்படியே கொஞ்சம் கிராஸா அப்படியே ஒரு படிக்கும். அந்த கிராஸ் இப்படி போயிட்டு கிராஸா ஏறிங்கன்னா ஏற முடியல, ஏறலாம் ஈஸியா. பாருங்க, பாத்தீங்களா? நல்லா போயிட்டே இருக்கணும். கிராஸா ஏறாரு பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஏறணும். ஸ்ட்ரெச்சா ஏறினா ஏற முடியாது. கிராஸா போயிட்டு ஏறினீங்கன்னா ஏறலாம். மூச்சு வாங்காது. எவ்வளவு பேர் வராங்க பாருங்க. டைம் ஆயிடுச்சு, இது இறங்குற டைம். நாங்க இப்பதான் ஏறோம். 7 o'clock க்ளோஸ் பண்றாங்க. இப்போ 6 o'clock ஆயிடுச்சு. உச்சி படிக்க சொல்லிட்டியா? விசிறிப்படி, அதாவது விசிறு நம்ம மாதிரி இருக்கும், அதனால விசிறிப்படி பேர். அதுக்கு ஸ்டெப்ஸ் அப்படியே காமி. இப்ப பாருங்க, நெட்டு படிதான். ஒரு நெட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது, அதனால நெட்டு படின்னு இதுக்கு பேரு. நீங்களே போறீங்க. இது ஏறுற வழி, இந்த பக்கம் இறங்குற வழி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கஷ்டமா இருக்கும், இறங்க முடியாது. இறங்கினா விழுந்துருவாங்க, அதனால இந்த பக்கம் படி மாத்தி வெட்டி இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏற வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். பிரதோஷம் ஃப்ரெண்ட்ஸ், இது பௌர்ணமி அமாவாசை நல்லா மழை ஏறுவாங்க, நல்லா இருக்கும். இப்போ மார்கழி மாசம்னால டெய்லியும் ஏறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க டெய்லி ஏறுவோம். காலையில 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா? 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலைல. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் 9 மணிக்கு திறப்பாங்க. ஈவினிங் டைம் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி 7 மணி வெளியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டு படிக்கட்டு முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இந்த பக்கம் இறங்குறாங்க. அந்த பக்கம் இருட்டா இருக்கும், லைட்டு கிடையாது, அதனால இந்த பக்கம் இறங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா இருக்கு, லைட்டா இருக்குதுல்ல. லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சுனாலும் கீழே உருண்டு போயிட்டு நிப்பாட்டு இறங்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் வாங்க, அந்த பக்கம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. மனது சாமி பார்த்துட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி வந்துட்டோம். வந்துருக்கும் பாருங்க, நிக்கிறாரு பாருங்க எவ்வளவு தூரத்துல வந்துருக்கு. ஸ்டெப்ஸ் அப்படியே கீழே போகும், அப்படியே உருண்டா அவ்வளவா. பார்த்து ஏறியாரணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 302 படி ஏறி இருக்கும் இது வரைக்கும். வாங்க அதுக்கு மேலே ஏறுவோம். படிக்கட்டு முடிகிற மாதிரி இருக்கும், வேற யாரோ படிக்கட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு செய்ய முடியாது.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க நான் நடக்கிறேன் எப்படி நடக்கிறாரு. இப்போதான் சென்டர் ஆஃப் வந்துருக்கோம். பாப்பால பாருங்க எப்படி நடக்குது. இப்படி நடந்தா கொஞ்சம் வழி தெரியாம இருக்கும். இந்த மாதிரி கிராஸா ஏறினா ஈஸியா ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஏறினா முடியாது. எந்த மதம் இல்லை, எங்கேயுமே கிராஸா ஏறலாம், ஈஸியா ஏற முடியும். இந்த நெட்டு வழிலாம் அப்படி ஏறினாலும் சுத்தமா ஏற முடியுது, இல்லைன்னா முடியாது. அதை பத்தி கீழே ஒரு இது காமிப்போம். அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம், முடிய போகுது. அப்படியே போய் அந்த ரைட் எடுத்தோமா கோயில். வந்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிடும், கொஞ்சம் ஓரளவுக்கு சுமமா போற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க நம்ம ஏறி வந்தது அப்படியே பாருங்க பாருங்க தெரியல பாதி. அப்படியே பள்ளமே தெரியாதாங்க படிக்கட்டு. ஆமா தெரியுது பாத்தீங்களா பள்ளம். அவ்வளவுதான் ஏறி வரணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பேச முடியல. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மண்டபம் தெரியுது இல்லையா, அந்த மண்டபத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கோவில். அதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் தானே போயிட்டு காமிக்கணும். மலைக்கு நடுவுல நம்ம காமிச்சு எடுக்கலாம். மேல வந்துட்டோம். அப்படியே பாருங்க மேல இதை படிட்டு எவ்வளவு பேர் போயிட்டு வராங்க சொல்லிட்டு. போற வழி போயிட்டு சாமி பார்த்து வெளியே வரச்சு. இந்த பக்கம் இப்போ நல்லா போய் திறந்துருக்கு, கூட்டம் இல்லாத டைம்ல திறக்க மாட்டாங்க. இந்த பக்கம் தான் ஏறும். கோயில் கிட்ட இருந்து கோயில் பேக் சைடு நம்ம வியூ பாயிண்ட் அங்க அதை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தியானம் பண்ணலாம். இங்க சிவராத்திரி எனக்கு வந்தோம்னா இந்த பக்கம் எங்க கிடிச்சு போனீங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பாருங்க அங்கேயும் போயிட்டு காமிக்கலாம். தீபம் ஏற்றுவாங்க, அதெல்லாம் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா ஊருடைய வெளியா பாத்தீங்கன்னா ஊருடைய அழகு தெரியும். அந்த குளம் இருக்கு இல்லையா, அதுதான் சங்கு திருத்த குளம். 12 வருஷம் ஒரு வாட்டி சங்கு பிறக்குவாங்க. வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கு இல்லையா, அது பெரிய கோவில். மேல வந்து சிவனை பார்த்தோம், கீழே வந்து பார்வதி அம்மா தாயார் அம்மாவை பார்க்கலாம். அது இன்னொரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்கு. இன்னும் வியூ பாயிண்ட் பக்கத்துல இருக்கு, அதுல காட்டுறேன் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும் மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.